வரலாறு சொல்லாத அந்த மர்மமான 18 ஆண்டுகள் இயேசு எங்கே இருந்தார்? சில குறிப்புகள். அவர் பட்டுப்பாதை வழியாக இந்தியாவுக்கும் திபெத்திற்கும் பயணம் செய்ததாக சொல்கின்றன. 1894இல் ரஷ்ய பயணயாளர் நிக்கோலஸ் நோட்டோவிச் என்பவர் லடாக்கில் உள்ள ஹெமிஸ் மடாலயத்தில் ஒரு பழைய சுவடியை கண்டதாக கூறினார். அதில் ஈசா என்ற பெயருடைய ஒருவர் இஸ்ரேலில் இருந்து இந்தியாவுக்கு வந்து வேதாந்தங்களையும் போதனைகளையும் பற்றி இமயமலையின் அடிவாரத்தில் துறவிகளுடன் உரையாடியதாக குறிப்பிடப்பட்டிருந்தது. இருப்பினும் பெரும்பாலான வரலாற்று ஆய்வாளர்கள் மற்றும் திருச்சபையினர் இதை ஆதாரபூர்வமானதாக ஏற்பதில்லை. இயேசு ஒரு யூதராக வளர்ந்து அந்த கலாச்சாரத்திலேயே தனது போதனைகளை உருவாக்கினார் என்பதே அவர்களின் வாதம். ஆனால் இந்த திபெத் பயணம் என்பது இன்றும் ஒரு மர்மமான மற்றும் ஈர்க்கக்கூடிய விஷயமாகவே நீடிக்கிறது. அவர் அரண்மனையில் இல்லை, ஆரவாரத்தில் இல்லை, நாசரேத்தின் ஒரு சாதாரண தச்சுப்பட்டறையில் மரங்களை செதுக்கிக் கொண்டிருந்தார். பெரிய காரியங்களைச் செய்வதற்கு முன்னால் அமைதியாக காத்திருக்கவும் உழைக்கவும் பழகினார். அந்த 18 ஆண்டுகால மௌனம்தான் பின்னாளில் உலகையே மாற்றிய அன்பு மொழியாக மாறியது. உண்மை என்பது காத்து கிடப்பதிலும் இருக்கிறது. உங்களுக்கு இயேசுவை பிடிக்கும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆமேன் கமெண்ட் பண்ணுங்க.